கன்னியாகுமரி தொகுதியில் பலவீனமான வேட்பாளரை நிறுத்துமாறு பொன் ராதாகிருஷ்ணன் தூது அனுப்பியதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிறப்பு பேட்டியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உள்ள கோபமே அம்மாவுக்கு இவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. இவங்க அம்மா மாதிரியே யாருக்கும் பெண்டாக மாட்டாங்க. இப்போ பன்னீர்செல்வம் மாதிரி அடிபணிய மாட்டாங்க. நம்மளுடைய இஷ்டத்துக்கு இவங்க ஆட மாட்டாங்க. அதனால் இவங்களை ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய இது. இப்போ கூட இந்த தேர்தலில் நிறைய பேர் எங்கள்கிட்ட அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. திருநெல்வேலியில் நீங்கள் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் முஸ்லீமை போடுங்க, கன்னியாகுமரியில் கிறிஸ்டினை போடுங்கன்னு எனக்கு சொல்லி அனுப்புவாங்களே. என்னிடம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பேசணும்னு சொல்லி யாரும் அவங்க இதில் கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் 99லேருந்து இப்போ இடையிலலாம் நான் அவரை பேசல. இல்லை எங்கள் விவேக் கல்யாணத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் யாரையும் தொடர்பு கொள்ளல பிஜேபியில். அவரும் என்னை தொடர்பு கொள்ளாதவர். கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க நிர்வாகி. எங்கள் ஜனாவோட லைனில் என்கிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் பேசுனாரா. நான் சொன்னேன் கன்னியாகுமரியில் கிறிஸ்டினை போட சொல்லுவாருப்பா, அதெல்லாம் இருக்கும். அது 2-3 சோர்ஸில் பார்த்தா அங்கே வேட்பாளர் போடாதீங்க, வீக்கா வேட்பாளர் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க எல்லாரையும் எல்லா முறையிலையும் அப்ரோச் பண்ணுவாங்க. டைரெக்டாக இல்லை, அது இன்டைரக்டாக. இப்போ எனக்கு குணா நண்பர்னா குணா மூலம் ஒரு தகவல் வரும். அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் அடிப்படையில் அது நாங்கள் நான் சொல்கிற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் அடிபணிவோம்.